வணக்கம் நண்பர்களே. காத்திரைவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனுங்க. பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுல நம்ம கார்த்திக்கு விருந்து வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சாமுண்டேஸ்வரிக்கு சந்தேகம் வந்துடும். ஆனா அவளும் வீட்டுல இருக்கக்கூடாது, நானும் விருந்துக்கு வரணும், அப்படி ஒரு இதை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியின் கண்ணுல மண்ணை தூவிக்கிட்டு நம்ம கார்த்தி விருந்துல கலந்துக்கிட்டாங்க. அப்படியே நம்ம ரேவதி மனசுல இடம் பெறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க நேரம் தாங்க கரெக்டா நம்ம ரேவதி போனை போடுறாங்க நம்ம கார்த்திக்கு. இந்த பாருங்க சார், உங்களை நீங்க செய்த உதவியை பாராட்ட எங்க அம்மா உங்களை விருந்துக்கு கூட்டிருக்காங்க, நீங்க கட்டாயம் விருந்துக்கு வரணும். அதுவும் இல்லாம எங்க அம்மா உங்களை பார்த்து நீங்க அவங்கள காப்பாத்துனதுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார. எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் சார், நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லணும்னா நான் வாரேங்க, இன்னைக்கே வாரேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ரேவதிக்கு சந்தோஷம். அவங்க அம்மா சாமுண்டேஸ்வரிட்ட போய், அம்மா இந்த பாரு, நீ எங்க எம்டிக்கு விருந்து வைக்கணும்னு சொன்னால அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க இன்னைக்கு இப்போ வீட்டுக்கு வாராங்க அப்படின்னு சொன்னோன்னே மனசு குளிர்ந்துருது நம்ம ரேவதிக்கு. எங்கள் அம்மா எம்டிக்கு விருந்து வைக்காங்க, நீ இந்த சைடு பார்த்தானா இவங்க எம்டி நம்மளை அடித்தவன் போட்டாரு அப்படின்னு அந்த சைடு மருதுவுக்கு இவன் எல்லாம் விருந்து இவனுக்கெல்லாம் வைக்காங்க அப்படின்னு கோபத்தில் கடுப்பாராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரிஜினலாக இந்த டிரைவர் பையன் தான் எம்டினா கண்டிப்பாக இந்த விருந்தில் சம்மதிச்சிருக்க மாட்டான் வரதுக்கு. ஆனால் இப்போ சம்மதிச்சிருக்கானா ஒரு பெரிய காரணம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு அந்த இடத்துல அவன் நிச்சயமா இவன் இல்லை, கார்த்தி டிரைவர் பையன் கார்த்தி இது இல்லை, இது வேற தான். ஏன்னா நான் பார்த்துருவேனே விருந்துக்கெல்லாம் அவன் தான் வரமாட்டான், கல்லாட்டம் ஆடுவான். ஆனால் இது அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சூரியகலாவை பார்த்து, இந்த பாரு நினச்சேன் நீ எப்பவும் அந்த எம்டி இந்த கார்த்தி இல்லை அப்படின்னு எல்லாம் நீ சொன்ன அப்போ எல்லாம் நம்பலாம். ஆனால் இவன் விருந்துக்கு சம்மதிச்சதுனால கண்டிப்பாக அவனா இருக்கு, இது வாய்ப்பில்லை, சரி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்காங்க. நம்ம ராஜா என்ன மாப்பிள்ள நீங்கள் புடக்க நிறைவேற்றிட்ட வாரேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்தா சாமுண்டேஸ்வரி நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லுறோம். அதுக்கு தான் மாமா ஒரு திட்டம் வச்சுருக்கேன், அத்தையும் சூரியகலாயும் அங்கே நின்னா தானே கண்டுபிடிப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் அங்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கேன், அவங்கள இங்கே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். சரி, நல்ல ஐடியா தான், இதே செய்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி விருந்துக்கு தடபுடலை ஏற்பாடு பண்ணு, இவங்க உன்னை உயிரை காப்பாற்றின இவங்க எம்டி வராங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியும் சொல்ல நேரம் எல்லாம் தடபுடலாக விருந்து ஏற்பாடுகள் நடக்குது. இந்த பார்த்தா ஒரு ஃபோன் கால் வருது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. அடிச்சு புரண்டு சூரியகலாவை கூட்டிக்கிட்டு அவங்க இல்லாமல் போயிடறாங்க. எல்லாமே நம்ம கார்த்திகோட திட்டம் தான். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எம்டியும் வராங்க. வீட்டில் நம்ம ராஜராஜா, ரோஹிணி, நம்ம மயில், சுவாதி, அதே நேரத்தில் நம்ம கார்த்தி விருந்துக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் வணக்கம் வைக்கிறாங்க. அவங்களும் எல்லாரும் வாங்கன்னு வர வைக்கிறாங்க. சார், நீங்கள் எங்கள் ஃபேமிலியை தெரிஞ்சுக்கணும்ல, இதுதான் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜராஜா ரெண்டு கையை கூப்பி கும்பிட நேரம் அவங்கள வணக்கங்க அப்படின்னு நம்ம கார்த்தியும் கும்பிட்டுக்கிட்டாங்க. அடுத்ததை பார்த்தா நம்ம ரோஹிணியை காட்டுறாங்க. இது உங்கள் அக்கா அப்படின்னு சொல்ல நேரம், என்னது சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இல்லை, இது உங்களோட பெரியவங்களா இருக்காங்க, உங்கள் அக்காவாக இருக்க தானே வாய்ப்பு இருக்குது, வேறு யாராக இருக்கும், அதான் அக்கான்னு கெஸ் பண்ணேன். ஓ அப்படியா விஷயம், சரி, இதுதான் என்னோட தங்கச்சி சுவாதி, வணக்கம் மாமா அப்படின்னு நம்ம சுவாதி சொன்னார். மாமாவா? இல்லைக்கா, நீ இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணால் நான் மாமானி தானே நான் கூப்பிட வேண்டியது வரும், அதை நினச்சி சொல்லிட்டேன். ஓ அப்படியா, அப்படி ஒன்றும் நீ நினைக்காண்டா, இது எங்கள் எம்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி அம்மா காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு பக்குனி ஆயிடுது. என்ன இது, அந்த டிரைவர் நம்ம ரேவதியோட மாப்பிள்ளை சாமுண்டேஸ்வரி டிரைவர் மாப்பிள்ளை முன்னி சொல்லக்கூடியவங்க தானே இது. இவங்க வந்திருக்காங்க, ரேவதி எம்டின்னு சொல்ல. அப்போ ரேவதி வேலை பார்க்க கம்பெனியை புதுசாக வாங்கியிருக்கிறது இவங்க தானா, ஏதோ ஒரு இது நடக்குது. சாமுண்டேஸ்வரி அம்மாவுக்கு தெரியாமல் இவங்க எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. சரி இருக்கட்டும், இந்த தம்பி நல்ல தம்பி தான், அவங்களுக்கு தான் புரிய தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியை
அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பரமேஸ்வரி அம்மா காஃபி கொடுக்குறாங்க. என்ன பரமேஸ்வரி அம்மா, இவங்க தான் நான் வேலை பார்க்குற கம்பெனியோட எம்டி, வணக்கங்க அப்படின்னு வந்து அவங்களும் வந்து மரியாதைக்கு சொல்லிக்கிறாங்க. அதே நேரத்தில் தடபுடலாக விருந்து எல்லாமே சமைச்சு டேபிளில் கொண்டு வைக்கிறாங்க. நம்ம ரேவதி எல்லாமே எடுத்து கொடுக்காங்க. உங்களுக்கு வீட்டில் சாப்பிட திருப்தி அப்படி இருக்குங்க, எல்லாமே நல்ல விதமாக சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் அம்மாவை எனக்கு பார்க்க முடியாமல் போயிட்ட அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆமாம், அம்மாவும் உங்களை பார்க்கணுன்னு நல்லா ஆசைப்பட்டாங்க. நீங்கள் எங்களை உயிரை காப்பாற்றினீங்களா, அந்த சிவனாண்டி முத்துவேலும் செங்கல் சுளையில் எங்கள் தீயை விட்டு எங்களை எரிக்க நேரத்தில் கரெக்டாக நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க. இதை உங்களை பாராட்டணும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மாவோட ஆசை. அதுக்காக தான் இந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் ஒரு ஃபோன் காலால் எங்கள் அம்மா இங்கே இருக்க முடியலை, வேறு வேலை வந்துட்டு போயிட்டாங்க. சரி, எங்களை நல்லபடியாக உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் விருந்தை வச்சு கவனித்து அனுப்ப விடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தடபடலாக விருந்து உபசரணைகள் எல்லாம் நடக்குது. நம்ம கார்த்தியும் பரம திருப்தியோட சாப்பிட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி தடுமாறி கீழே விழ போகிறாங்க. அங்கே தான் நம்ம ரேவதியை தாங்கி பிடிச்சி தூக்குறாங்க நம்ம கார்த்தி. அப்படியே ரொமாட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ரேவதி. அப்படி இப்படின்னு வந்து ரேவதி மனசில் மீண்டும் இந்த கார்த்தி வந்து உருவாகணும் அப்படின்னா அப்போ தான் வந்து அம்மாவையும் மீறி புதுசாக இவங்களுக்கு வந்து லவ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணியும் மயிலும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த வலையில் வந்து விழுறாங்க. கார்த்தி நம்ம ரேவதியை அப்படியே தூக்குறாங்க. ரேவதிக்கு ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி மீது வந்து லவ் வர ஆரம்பிச்சிட்டு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மருதுவெல்லாம் ஏகப்பட்ட கோபம். ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவங்க எம்டியை வந்து மறுபடியும் வந்து எம்டிஏ மேலே பின்னாடி சுற்றிட்டு தெரியா. அவனை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமாக வருது. அவன் கையால் நான் அடி வாங்கியிருக்கேன், அவனை விடக்கூடாது. இப்போ எனக்கும் ரேவதிக்கும் இடையில இவன் வந்துடுவான் போல இருக்க அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட கோபத்தில் நம்ம மருது இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரேவதி அவங்கள மீறி வந்து நம்ம கார்த்தியின் கண்களை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே அடடா, அம்மா வந்து நம்ம மருதுவை கல்யாணம் பண்ணணும், மருதுவை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் என் மனசில் இந்த எம்டி மேலே எனக்கு ஒரு காதல் வந்திருக்கு. இப்போ நான் என்ன முடிவுக்கா எடுக்க அப்படின்னு வந்து ரோஹிணிகிட்ட போய் ஐடியா கேட்குறாங்க நம்ம ரேவதி. அப்போ தான் ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிற ரேவதி, உனக்கு உங்கள் எம்டி மீது காதலா? இது நல்லா தானே இருக்கு, நீ ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? என்னக்கா சொல்கிற? மருதுன்னு நமக்கு பாட்டியோட பேரன் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணால் 2 குடும்பமும் ஒன்று சேரும்னு அம்மா சொல்கிறாங்க. அப்படி இருக்க நேரம் நான் என் காதல் சொன்னால் அம்மா எப்படிக்கா ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல நேரம் அதெல்லாம் கவலைப்படாத, அம்மா கிட்ட நான் பேசிக்கிடலாம். நீ வந்து உங்கள் எம்டியை கல்யாணம் பண்ணதில் உறுதியாக இரு, உங்கள் காதல் ஜெயிக்கும். அவர் உன்னை காதல் பண்ணுறாரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை பற்றி தெரியலக்கா, ஆனால் அவர் என்ன நல்ல அன்பாக பார்த்துக்கிடுவார், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட அவர் தானே காப்பாற்றினார், அவர்கிட்ட இருக்கிறத நான் சேஃபாக தான்க்கா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்கங்க.